இப்போ இன்றைக்கி ஒரு பதிவு ஒரு பெண் போட்டிருந்தாங்க, மறுபடியும் அதே என்னது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டு வேலை செஞ்சாங்க, அதனால் சரிசமமாக வீட்டு வேலை செய்யணும். அப்போ அல்லாஹ்வுடைய கட்டமைப்பு மீறுறது தான் எல்லாரும் விரும்புகிறாங்க. இன்றைக்கி தீனின் பேரால் வரம்பு மீறுறாங்க. அந்த ஹதீஸ் எடுத்துக்கிறேன், அதை ரசூல்லா அதுலேருந்து என்ன சொல்ல வர்றாங்க, ரசூல்லா என்ன சொல்ல வர்றாங்க, பெண்களை மட்டம் தட்டாதீங்க, வெறும் வீட்டு வேலை செஞ்சுட்டு சும்மா தண்டமாக கிடக்கிறேன்னு சொல்லாதீங்க. ஏன்னா வீட்டு வேலை செய்கிறது அவங்களுடைய கடமை, அது அவங்களுடைய கடமை, அது இழிவு கிடையாது. அதனால தான் ரசூலா செஞ்சு காட்டுறாங்க. ஒரு தடவை ரசூலா செஞ்சு காட்டுறாங்கன்னா அதுக்கு மீனிங் என்ன, அந்த வேலை இழிவான வேலை கிடையாது. ஏன்னா அந்த காலத்தில் அந்த சிந்தனை இருந்துச்சு, அந்த வீட்டு வேலை செய்யும்போது இழிவான வேலை. அதனால தான் பெண்களை ஏன் வெறுத்தாமன், ஏன் உயிரோடு போச்சான், பெண்களை இழிவாக பார்த்தான், பெண்கள் இழிவானவர்கள்னு பார்த்தான். அதை உடைக்கிறதுக்கு, அந்த மித்தை உடைக்கிறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் செஞ்சாங்க. புரியுதா? அதை எடுத்துகிட்டு மொத்த தீனாக காட்டுறது, குர்ஆனுடைய இந்த ஆயத்தை காற்றுல பறக்க விடுறது. எது? ஆண்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பது தான் நல்ல பெண்கள்ங்கிறான். அப்போ ஆண்களுக்கு கட்டுப்படாத பெண்கள் ஃபிரௌன்கள், காரூன்கள், ஹாமான்கள், அபூஜஹில்கள், என்ன சொசைட்டி, என்ன ஃபெமினிசம் கொண்டாந்து இஸ்லாத்தில் திணிக்கிறீங்களா? அழிச்சு விடுவான் அல்லாஹ். அதான் சொல்கிறேன், அந்த ஹதீஸில் ரசூல்லா ஒத்தாசையாக இருந்தாங்க, தொழுகை நேரத்தில் வீட்டுக்கு போனாங்கன்னு இருக்குது, அவ்வளோதான். மொத்த தீனும் அந்த ஒரு ஹதீஸா? குர்ஆனுடைய ஃபஹம் இல்லையா உங்களுக்கு, அறிவு இல்லையா? குர்ஆன் என்ன சொல்லுது? ஆணை போய் வெளியே போய் சம்பாரிச்சுட்டு வர சொல்லுது. அது அல்லாஹ்வுடைய அந்த கட்டமைப்புக்குள்ளே ஒவ்வொன்றுக்கும் பொறுப்பு இருக்குது. பொம்பளை என்ன சொல்லுது? ஏன்னா வீட்டு வேலை செய்கிறது அவங்களுடைய கடமை. அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான்? ஆண்களுக்கு பெண்கள் கட்டுப்பட்டு நடக்கணும். சம்பாரித்து போடுறதுன்னு சொன்னால் தப்பு, இது தப்பு. பொம்பளை சம்பாதிக்கிற பொம்பளை வேணும், இது கேட்டனா தப்பு. பெண்களுக்காகத்தான் அவன் வீடே பிடிக்கிறான். சொந்த வீடு எதுக்கு கட்டுறான்? பெண்களை கொண்டாந்து குடியமர்த்துறதுக்கு, தன்னுடைய சந்ததியை குடியமர்த்துறதுக்கு. அது மாதிரி இந்த ஒழுங்கமைப்பு அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய அந்த ஒழுங்கமைப்புக்குள்ளே வந்துருங்க. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய ஒழுங்கமைப்புக்குள்ளே வந்துருங்க. இரவு பகலில் என்றைக்காவது பிரச்சனை இருக்கா? பிரச்சனை இல்லை. பாருங்கள், சூரியன் சந்திரன் என் பேச்சம் மீறுறதில்லை. உலகத்தில் நிம்மதி இருக்கா இல்லையா?